Hi, hello dear 12th standard. So welcome to our 12th standard mathematics chapter 1. So அதில் exercise 1.1ல second questionல first one பார்க்க போறோம். So இது எந்த மெத்தட்ல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் 1.2ல ஒரு சம் பார்த்தோம்ல எஸ் இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது அதே மாதிரியான ஒரு சம் தான். இது 2x2 மேட்ரிக்ஸ்ன்றதுல ரொம்பவே ஈஸி. ஸோ இது 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னு எடுத்துக்கணும். கொடுத்துருக்கிறத கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம். -2 4 1 -3. தென் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், a இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் a அட்ஜாயிண்ட் a. இதுதான் a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அப்ப இந்த ஃபார்முலா நமக்கு என்னென்ன தேவையா இருக்கு, டிட்டர்மினன்ட் ஏவும் அட்ஜாயிண்ட் ஏவும் கண்டுபிடிக்கணும். 2x2 மேட்ரிக்ஸ் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிடலாமா, எஸ். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ என்ன பண்ணணும், ஒண்ணுமே இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ணிக்க போறோம். ஸோ அப்போ 2 3s are 6, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஸோ ஃபார்முலால ஒரு மைனஸ். தென் இவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் பண்ண போறோம். 1 4s are 4. So 6 minus 4 டிட்டர்மினன்ட் ஏ நமக்கு என்ன கிடைக்குது, 6 minus 4 2. அவ்வளவுதான், டிட்டர்மினன்ட் ஏவை கண்டுபிடிச்சாச்சு. தென் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிடலாமா இங்க, எஸ். ஸோ இவனை கேன்சல் பண்ணிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஏ, ஸோ இங்க அட்ஜ் ஏ கண்டுபிடிச்சிடலாமா, எஸ். ஸோ அட்ஜ் ஏ இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏல இருந்து அட்ஜ் ஏ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், எஸ். ஸோ இந்த டயகனல என்ன பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ அந்த டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ண என்ன ஆகும், இந்த -3 அங்கே போயிடும், இந்த -2 இங்கே வந்துடுமா, எஸ். ஸோ -3 -2 போயிடும். தென் நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்க இந்த எலமெண்ட்டுக்கு சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்போ +4 இருக்கிறதால அது என்ன 4 ஆகும், -4. +1 இருக்கிறதால இது -1. ஓகே, ஸோ திஸ் இஸ் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இது ரெண்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாமா, வாங்க. ஸோ அப்போ ஏ இன்வெர்ஸ், so அப்போ a inverse equal to 1/modulus of determinant a. determinant என்ன கிடைச்சிருக்கு, 2 னு கிடைச்சிருக்கு. then into adjoint a. adjoint a என்ன கிடைச்சிருக்கு, -3 -4 -1 -2. அவ்வளவுதான். ஸோ 2x2 மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னா இவ்வளவுதான் கண்டுபிடிக்க போறோம். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப சிம்பிளா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா, எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. ஓகேவா, ஸோ 2 மார்க் ஈஸியா லட்டு மாதிரி எடுத்துட்டு நாம போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு எப்படி புரிஞ்சது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிறேன். எல்லா கொஸ்டினும் சூப்பரா தெரிஞ்சுக்கிறேன். சென்டர் மார்க் நீங்க கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வேற கொஸ்டின் நான் மீட் பண்றேன். தேங்க்யூ டு ஆல், பை பை.